இங்க இந்த சின்ன பாப்பா ஸ்கூல் முடிஞ்சு அப்பா வர வரைக்கும் கேட் வாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரமா பார்த்து பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு போறதுக்காக வந்த கணவனும் மனைவியும் அதுல அந்த பொண்ணு பாப்பா கையில சாக்லேட் கொடுத்து வாமா வீட்டுக்கு போகலாம்னு சொல்றா. பாப்பாவும் அவங்கள பார்த்து நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் வரமாட்டேன்னு சொல்றா. அந்த பொண்ணு கூட வந்தவரும் இங்க பாரு பாப்பா, காலையில அப்பா உன்னை அடிச்சிட்டேன்னு தானே நீ கோபமா இருக்க, சாரிமா அப்பா உங்ககிட்ட சாரி கேட்டேன் வாமா போகலான்னு கூப்பிடுறாரு. பாப்பாவும் இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அங்கல்னு சொல்றா. ஸ்கூல் வாட்ச்மேனும் என்ன பாப்பா அப்பா அடிச்சிட்டாருன்னு நீ இவ்வளவு கோபமா இருக்க, நீ நல்ல பொண்ணு தானே அப்பா கூட போமான்னு சொல்றாரு. பாப்பாவும் என்னால அவங்க கூட போக முடியாது அங்கல்னு சொல்றா. கணவனும் மனைவியுமா பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு போக முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பாப்பாவும் அவங்க கூட போறதா இல்ல. வாட்ச்மேன் வந்தவரை பார்த்து சரி நீங்க பாப்பாவோட கிளாஸ் டீச்சருக்கு கால் பண்ணுங்கங்கறாரு. அவரும் பாப்பாவோட கிளாஸ் டீச்சருக்கு கால் பண்ணி பேசினவரும் வாட்ச்மேனை பார்த்து கிளாஸ் டீச்சர் அழைச்சிட்டு போக சொல்லிட்டாங்க. என் பொண்ணு தினமுமே இப்படித்தான் சார் குறும்பு பண்ணிக்கிட்டு இருப்பா, வாமா போகலாம் அப்பா சாக்லேட் வாங்கி தரேன்னு தான் பொண்ணை மறுபடியும் கூப்பிடும் போது உண்மையிலே இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் போக மாட்டேன்னு பாப்பாவும் சொல்றா. கன்ஃபியூஸ் ஆகுன வாட்ச்மேனும் பாப்பா கிட்ட நானும் இந்த ஸ்கூல்ல இன்னைக்கு தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன், அப்ப யாருமா உன்னோட அப்பா, சரி உன்னோட அப்பா போன் நம்பர் சொல்லுன்னு வாட்ச்மேன் சொல்றாரு. பொண்ணு வாட்ச்மேனோட போனை வாங்கி அப்பாவுக்கு கால் பண்ணும்போது ஸ்கூலுக்கு பொண்ணு அழைச்சிட்டு போக வந்த கணவனும் மனைவியும் பொண்ணு கால் பண்றதை பார்த்துட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வாட்ச்மேனுக்கும் புரிய வருது வந்தவங்க குழந்தைகளை கடத்துற கும்பல்னு. அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்தவங்களும் நல்ல வேளை மாட்டிக்க பார்த்தோம். அந்த பாப்பா உஷாராகிட்டா, நம்ம மட்டும் போலீஸ்ல மாட்டியிருந்தா இதுவரைக்கும் காணாம போன எல்லா குழந்தைகளோட ரெக்கார்டுமே பெரட்டி பார்த்திருப்பாங்க, நல்ல வேளை நாம தப்பிச்சமேன்னு ரெண்டு பேரும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே வாட்ச்மேனும் நீ தைரியமான பொண்ணு தாமான்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பாவுக்கு கால் பண்ணி ஸ்கூலுக்கு வர சொல்றாரு. கொஞ்ச நேரத்தால ஸ்கூலுக்கு வந்த பாப்பாவோட அப்பாவும் கொஞ்சம் வேலையா இருந்துட்டு அதான் சார் பாப்பாவை அழைச்சிட்டு போக வர முடியாம போயிருச்சு சார்னு சொல்றாரு. வாட்ச்மேன் உங்க பொண்ணை நீங்க நல்ல தைரியமா தான் சார் வளர்த்துறீங்கன்னு சொன்னவரும் பாப்பாவை கடத்திக்கிட்டு போக வந்த சம்பவத்தை அப்பா கிட்ட சொல்றாரு. இத கேட்டதும் துடிச்சு போன அப்பாவும் வாட்ச்மேனுக்கு நன்றியை சொல்லிட்டு அம்மா இல்லாத தான் பொண்ணை என்ன மன்னிச்சிடுமா, நான் பொறுப்பா இல்லாததால என் பொண்ணையே நான் இழக்க பார்த்தேன், இனிமேல் சரியான டைமுக்கு அப்பா ஸ்கூலுக்கு வந்து பொண்ணை அழைச்சிக்கிட்டு போயிருவேமா வாமா வீட்டுக்கு போகலான்னு தான் பொண்ணை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறாரு. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர். நன்றி.